ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்க மாட்டீரா, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க மாட்டீரா என்று சொல்லி சில வேளைகளிலே நாம் ஏக்கத்தோடு காணப்படுகிறோம் இல்லையா? எங்களை விசாரிப்பதற்கு கூட யாருமே இல்லை என்று சொல்லி நினைக்கிறீங்க இல்லையா? இந்த நாளில் கர்த்தர் உங்களை விசாரித்து உங்களுக்கு நன்மையானதை, அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கும் தேசம். இந்த நாளில் பார்க்கிறோம், ஆண்டவர் உங்களை விசாரிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் என்னென்ன விசாரங்களோடு வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்தை எல்லாம் விசாரித்து உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய போகிறார். அதனால தான் அது விசாரிக்கிற தேசமாக இருக்கிறது. விசாரிக்கிற தேசமாய் மாத்திரமல்ல, அவர் இந்த நாளில் உங்கள் மேலே கண்களை பதிய வைக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக, இந்த நாளில் உங்கள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் கடந்து வந்திருக்கிறார். அதனால தான் பார்க்கிறோம், நான் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை என்மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கண்ணீர்கள், உங்களுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். உங்களை விசாரிக்கும்படியாக, உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக, அற்புதத்தை உங்களுடைய குடும்பத்திலே செய்யும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். நீ ஏன் கலங்கி தவித்து கொண்டிருக்கிறார்? ஏன் வேதனைப்பட்டு துக்கித்து கொண்டிருக்கிறார்? உன் துக்கங்களை எல்லாம் ஒரு சந்தோஷமாய் மாற்றுகிறவர், உன் வேதனைகளை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவர் இந்த நாளிலே உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். உன்னை விசாரிக்கும்படியாக, உன்னை தேற்றும்படியாக, உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்யும்படியாக. இவ்வளவு நாட்களை நீ அழுதது போதும், இனி அல்லாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு யாவையும் நான் செய்து முடிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். பயப்படாதீங்க. நீ எதை குறித்தும் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் திகைக்க வேண்டாம். ஏன்னா கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை விசாரிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறபடியினால் இந்த நாளிலே ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் காண போகிறீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, இந்த நாளிலும் கூட தகப்பனே மீ துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நீர் விசாரித்து அற்புதத்தை செய்யும்படியாக, இவர்கள் மேல் கண்ணை வைத்து நீர் ஆலோசனை சொல்லும்படியாக நீர் கடந்து வந்திருக்கிறீரப்பா. எந்த பாதையில் நடக்க வேண்டுமோ அந்த பாதையில் நடக்கும்படியான காரியத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீர் உணர்த்திருந்து செய்து கனப்படுத்தப்படுற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை சுகமாயிருக்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.